ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன கத்திரிக்காய் அறுவடை இருக்குது, அதை பார்த்துடலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் பர்பிள் கலரில் கலந்த மாதிரி இருக்குது இந்த கத்திரிக்காய். இதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த கத்திரிக்காயோட செடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹைட்டாலாம் வரல, குட்டியாக தான் இருக்குது. குட்டியாகவே இருந்தாலும் ஒவ்வொரு செடியிலுமே 3 காய் 4 காய் தாராளமாக வைக்குது. இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரோ பேக்கில் வச்சு மாடி தோட்டத்துக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை சைடில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அங்கேயே வச்சு இது ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம கையில் ஒரு செடி வச்சு அது பூ வைக்கும்போதும் அது காய் வைக்கும்போதும் அதை பறிக்கும் போதும் அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். நமக்கு அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சுருக்கோம். அது காய்ச்சிச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நேராக வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு கத்திரிக்காய். இந்த செடி நாங்கள் அந்தளவுக்கு வைக்கல, ஒரு 2-3 செடி மட்டும்தான் வச்சுருந்தோம். ஆனால் அதுவுமே நல்லா தான் காய்ச்சிட்ருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காயில் வச்சு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தோட்டம் பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயுமே ஒரு சின்ன இடமோ சின்ன மாடியோ இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்டனிங் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ் போகும், மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.